ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழ் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண கேரளா கெஸிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல போர்ட் கெஸிங் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி 4D எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்பருக்கு இங்கே பவரில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு அடுத்த நம்பர் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே இதுக்கு பவராக வந்திருக்கும் போது இதுக்கு சின்ன நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே பவராக வரும்போது அதே மாதிரி ஒன்று இதுக்கு அடுத்த நம்பர்னா 5 வரலாம், இல்லைனா அதை விட சின்ன நம்பர்னா 3 வரலாம். ஸோ ஏ போர்டில் 1 5 இல்லைனா 3 வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னாக்க பி போர்டில் அதே பேட்டர்னில் வந்ததுன்னா இங்கே சி போர்டில் இருக்கிறதுக்கு அடுத்த நம்பர் இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு அடுத்த நம்பர் 7, இங்கே 4க்கு அடுத்த நம்பர் 5. ஸோ இங்கே 6க்கு அடுத்த நம்பர் 7ன்னு வரலாம். அப்படி பார்த்தாக்கா நமக்கு பி போர்டில் 7 வருது. ஸோ ஏ போர்டில் நம்ம பார்த்தோம்னாக்க 5 இல்லைனா 3 சொல்லியிருந்தோம். பி போர்டில் 7. இதில் எந்த போர்டில் எந்த நம்பர் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 எடுத்திருக்கேன். எப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் 9ன்னு வந்திருக்கு. 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6. ஸோ பேலன்ஸ் இருக்குது இந்த 5க்கு பவர் 0ன்னு வரலாம். ஸோ சி போர்டில் 0 எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆல் போர்ட்லேயுமே 0 வரதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நான் சி போர்டில் 0 எடுத்திருக்கேன். இந்த 3 போர்ட் கெஸிங்கில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4Dக்கு இங்கே 6124க்கு வந்து 2 நம்பர் இங்கே 2 6 வந்திருக்கு. அதாவது இந்த 2வும் 6ம் 2வும் வந்திருக்கு. அடுத்து இங்கே 0677லேருந்து 766 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா இந்த 1046லேருந்து வரலாம். 1046லேருந்து நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1406 0614ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். இது உங்கள் கணிப்பில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை பொறுத்து கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு போர்ட் கெஸிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1678. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 167. ஸோ மேபி ஏ போர்டில் 8 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்ன் படி நம்ம ட்ரை பண்ணோம்னாக்க பி போர்டில் 7 வருது. ஸோ அந்த பேட்டர்ன்லையுமே நமக்கு பி போர்டில் 7 தான் வந்தது. இந்த பேட்டர்ன் படியுமே பி போர்டில் 7 வந்தது. ஸோ பி சவுண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1 வந்திருக்கு. ஸோ போர்ட் கெஸிங்கில் நான் என்னோடய கணிப்பில் வந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 04, ஸோ ஏசி 05. ஸோ மேபி ஏசி 06 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 06 கூட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. நான் என்னுடைய கணிப்பில் நிறைய நம்பர் வந்திருந்தது. அதில் எது எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுலேயும் உங்கள் கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 9 அடுத்த நம்பர் 0, 0க்கு அடுத்த நம்பர் 1, 1க்கு அடுத்த நம்பர் 2. ஸோ மேபி 7 2 வரலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 4 வந்திருக்கு. அதாவது 4 5 6 7 அப்படி வரலாம். அப்படி பார்த்தா சி போர்டில் 6 வரலாம். ஸோ இது படி பார்த்தீங்கன்னா நான் ஏசி 26ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் நீங்கள் போர்டில் கூட ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி போர்டில் நிறையவே சொல்லியிருக்கேன். ஏசி 26ன்ற மாதிரி ஒரு செட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் ஆல் போர்டில் 6 7 2 எடுத்திருக்கேன். பி போர்டில் 2 5 0, ஏ போர்டில் 2 5 0, பி போர்டில் 7 8 0, சி போர்டில் 9 1 0 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் 26 06 38 83 76 27 14 41 எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த 6 4D எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போடு எது மேட்ச் ஆகுது நீங்கள் அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டில் 276 269 406, 026 765 370, 114 579 575 எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க. இல்லைனா நம்ம யூடியூப் சேனல் பேஜ்லேயே ஜாயின்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாயின் JOINன்ற மாதிரி ஒரு ஜாயின்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிஷின் நம்பர் 2 நம்பர் வருது. டெய்லியுமே 2 சார்ட் வருது. 2 டைப்ஸ் ஆஃப் மிஷின் நம்பர் வருது. அதில் எது ஒரிஜினல் அப்படின்றதுமே மிஷின் நம்பர்லேருந்து சிங்கிள் போர்டில் சிங்கிள் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு இன்றைக்கே நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். இல்லைனா நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ வந்துடும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு
உங்கள் கெஸிங் என்னன்றதுமே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.